Hi guys, welcome to my channel. So இந்த வீடியோவில் thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க what this video is going to be about. ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சாய்பாபாக்காக இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஐ ஃபெல்ட் லைக் சாய்பாபாவே வந்து எனக்காக ட்ரெஸ் தைச்சி தர முடியுமான்னு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ வை நாட், எனக்கு ஆஃபீஸ் இருந்தாலும் ஐ ரியலி வாண்டட் டு டூ. இன்ஃபேக்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11:20, but it's fine. ஸோ எனக்கு வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. I'll show you the sample. இதுதான் வந்து சாம்பிள் மெட்டீரியல். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ ஷால். ஸோ திஸ் இஸ் த டை திங். ஸோ இது மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டாங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். This one, and இது வந்து டைக்காக பண்ண போகிறோம். And the lace part, where did I keep the lace? So this is the lace. Now என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷாலில் வந்து லேஸ் வந்து இதுக்கு சைடில் இருக்கும் பேசிக்லி இந்த மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இட்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்க போகுது. அண்ட் தென் டைக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் டையில் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் பார்டர் போட்டால் நல்லா இருக்காது, பிகாஸ் போத் வந்து சேம் கலராக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ வாட் ஐ தாட் இஸ் தேட் இதுக்கும் இப்போ நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் பைப்பிங் மாதிரி போட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு ஐ தாட். லைக் எப்படி காமிக்கிறது, somewhat like this. What do you think? இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டு பிகாஸ் ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இதை வந்து நான் நாளைக்கு கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் ஆல்வேஸ் டூ த ஈஸியஸ்ட் பார்ட், விச் இஸ் திஸ் ஒன். திஸ் இஸ் த ஷால் பார்ட். ஸோ இதில் வந்து எத்தனை மீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக இதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? ஸோ வேர்ஸ் மை இன்ச் டேப்? ஓகே. ஸோ லென்த் வந்து 110. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் 110 ப்ளஸ் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நாள் ஒரு 2 inch எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டோம்னா 112 inches நம்ம வந்து இதில் லென்த் கட் பண்ண போகிறோம். 38 inches வித் 112 inches லென்த். ஸோ அது வந்து நம்ம அப்படியே இந்த இதில் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஸ்பேஸ் கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்குது. இப்போது நான் மடித்து தைச்சிட்டேன். நம்ம வந்து லேஸ் அட்டாச் பண்ணலாம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 2 o'clock. பட் இப்போ வரைக்கும் நான் இந்த ஷாலை மட்டும்தான் முடித்தேன். நான் டையை வேற பண்ணணும். இதில் வேற என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து லேஸ் இவ்வளோதான் இருக்குது, பட் ஆக்சுவலி நிறைய தேவைப்படுது. இவ்வளோதான் இருக்குது. ஐ டோன்ட் நோ நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஐயோ, நான் சொல்ல போயிட்டேன். சரி, லெட்ஸ் ஃபிகர் அவுட் டுமாரோ. எனக்கு செம்மையாக தூக்கம் வருது, தூங்க போகிறேன். see you tomorrow. டையை நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து சாரியில் சைடில் இருக்கிற லேஸ் அப்படி நான் கட் பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லாமல். லெட்ஸ் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இந்த மாதிரி லைட்டாக இப்படி ப்ளூ தெரிஞ்சு இப்படி வச்சா கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பண்ணுறதுல. பிகாஸ் நாளைக்கு பாபா போட போகிறாரு, நாளைக்கும் நாளான்றைக்கும், நாட் ஷோர் எப்போ அதை நம்ம பார்க்க போகிறோன்னு எனக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டை. இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பாபாவோட கழுத்தில் வந்து இப்படி ஹேங் இப்படி அரவுண்ட் ஹிஸ் நெக் இது வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் த ஷால் பார்ட், திஸ் இஸ் த திங். ஸோ பேசிக்லி ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது நிஜமாகவே நல்லாயிருக்கும்.
காலையிலேருந்து நான் கொஞ்சம் வேலை, ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் தென் இதையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியா இருந்துச்சு. பட் ஓகே கைஸ், இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் இதை வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் சில சேலஞ்சஸ் என்ன நான் ஃபேஸ் பண்ணேன்னா, நீடில் பயங்கரமாக உடஞ்சிட்டே இருந்துச்சு. லிட்ரலி 6 நீடில்ஸ் டேமேஜ்டு அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பிஞ்சிட்டே, நூல்லாம் பிஞ்சிட்டே வருது. எனக்கு தெரியல. சி திஸ் இஸ் லைக் நார்மல் மிஷின் தான், சரி. அதனால இட்ஸ் நாட் யூஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் மெட்டீரியல் அண்ட் ஆல். எப்படியோ பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு ஒன்றா சுற்றி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நேற்று கூட லேட்டாக தூங்கிட்டு இருந்துட்டு அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு சஜஷன் மாதிரி. டில் தென் டேக் கேர், பை.